இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா உங்களால் 48 ரூபா சேமிக்க முடியும்னா நம்புவீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எப்பொழுதும் பொதுவாக என்ன நினைப்போம்? பல்காக ஒரு பொருளை வாங்கும்போது அதில் தான் அதிக லாபம் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அது எல்லா விஷயத்துலையும் சாத்தியம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சோப்பு எடுத்துப்போம். இந்த 33 கிராம் சோப்பு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அப்போ இதோட 1 கிராம் விலை 30 காசு. இதே லாபத்துக்கு 75 கிராம் சோப்பு விற்றா 22 ரூபா 50 காசு. 100 கிராம் சோப்பு விற்றா 30 ரூபாய். 150 கிராம் சோப்பை விற்கும்போது 45 ரூபா. ஆனால் கம்பெனி நமக்கு கொடுக்குற எம்ஆர்பி 33 கிராம் சோப்பு 10 ரூபா, 75 கிராம் சோப்பு 41, 100 கிராம் சோப்பு 50, 150 கிராம் சோப்பு 78. இப்போது அவங்க லாபத்தை விட 18 ரூபா 50 காசு 75 கிராம் சோப்பில் கூடுதலாக இருக்குது. 100 கிராம் சோப்பில் 20 ரூபாய் கூடுதலாக இருக்குது. 150 கிராம் சோப்பில் 33 ரூபாய் கூடுதலாக இருக்குது. மக்களே, எதனால் இந்த விலை வித்தியாசம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா 48 ரூபான்னு சொல்லிட்டு 33 ரூபா சொல்கிறீன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உதாரணத்துக்கு 150 கிராம் சோப்பு வாங்குகிறோம், 78 ரூபா கொடுக்குறோம். இப்போ 80 ரூபான்னு ரவுண்ட் அப் பண்ணிப்போம். 80 ரூபாய்க்கு 10 ரூபா சோப்பு 8 வாங்கலாம். 8 33 கிராம் ஒரு சோப்பு. அப்போது 264 கிராம் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 150 கிராம் சோப்பு இருக்குது, அதோட விலை 78. ஒரு 100 கிராம் சோப்பு இருக்குது, அதோட விலை 50. ஒரு 14 கிராம் மிச்சம் இருக்குது, அது நம்மளோட வேஸ்டேஜ்னு நினச்சிப்போம். எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் போகும் இல்லையா, மிச்சம் அதுன்னு நினச்சிப்போம். இப்போ இந்த 78 ரூபா சோப்பு, ஒரு 50 ரூபா சோப்பு, மொத்தம் 128 ரூபா. இப்போ நம்ம இதை டைரெக்டாக போய் 150 கிராம் சோப்பும் 100 ரூபா சோப்பும் வாங்கியிருந்தா 128 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கணும். இப்போ இங்கே 80 ரூபாலேயே நம்ம இந்த 128 ரூபா சோப்பு வாங்கியிருக்கோம். அப்போ நம்மளோட லாபம் என்ன? 48 ரூபாய். இதனால் நீங்கள் 10 ரூபா சோப்பை தான் வாங்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் பல்காக வாங்கினா லாபமாக இருக்கும்னு நினச்சி ஏமாந்து வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வேணும்னு. இதோ வரேன். ஏதோ பொருள் வாங்க தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்து அதில் எவ்வளோ சேமிக்கலாங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் டெய்லி சேமிக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். திருத்தம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.